விஜயமா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் மாமியார கவுத்து உன் பக்கம் இழுத்துக்க. அப்ப அந்த மென்டலோட அம்மா? நீ தானே சொன்ன அவ கஞ்சிக்கு இல்லாம தான் அங்க வேலைக்கு வந்திருக்கான்னு. அவகிட்ட அனாவசியம் பிரச்சனை பண்ணா உனக்கு தான் டேஞ்சரு. உண்மையை ஓபன் பண்ணிட்டு அவ பாட்டுன்னு வேற வீட்டுக்கு வேலைக்கு போடுவா. ஆனா நீ இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக முடியாது இல்ல? அங்கதானே இருக்கணும். என்னப்பா உளறீங்க? சொல்ல வந்ததை விட்டுட்டு ஏதேதோ சொல்றீங்க. வேலைக்காரி மேட்டர்ல கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்ல வரேன். சரியான சந்தர்ப்பம் வரும்போது நானே கரெக்டான ஐடியா தரேன். அப்ப நீ அவளை வெளியே அனுப்பிடலாம். ஆமாமா விஜய், நீ பாட்டுன்னு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏதாவது சொல்லி வச்சிட்டீன்னா ரொம்ப ஆபத்தா போயிடும். நீ அந்த வீட்டுல மருமகளா இருக்கிற வரைக்கும் தான் நாங்க இந்த வீட்டுல வயிறார 4 வேளைக்கு சாப்பிட முடியும். 4 வேளையா? 3 வேளை மீல்ஸ், 1 வேளை டிஃபனு. நாம அப்படித்தானே சாப்பிட்டு பழகி இருக்கோம். இத பாருமா, பெற்றவங்களை சோத்துக்கு சிரமப்பட விட்டுறாதம்மா. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும். விஜய் மாப்பிள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பாதம் எங்க வீட்டுல படுறது நாங்க செஞ்ச பாக்கியம். வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. உள்ள வாங்க. சேர் எடுத்து போடு. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க மாப்பிள்ள. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, போர்ன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ, நீங்க இருங்க வர. மாப்பிள்ள, உங்களுக்கு இளநீர், பதநீர், ஆப்பிள் ஜூஸ் இல்ல ஸ்வீட்டா லஸ்ஸி வேணுமா? என்ன மாமா நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வீட்ல இருக்குமா? இருக்குதோ இல்லையோ நீங்க கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க குடிக்கிறதுக்கு புலிப்பால் வேணும்னு கேளுங்க, அட் எனி காஸ்ட் கொண்டாந்து கொடுத்துருவல்ல. என்னங்க மாப்பிள்ள? என்ன இது? மண் பானை நீர். சில்லுன்னு இருக்கும் மாப்பிள்ள. வெட்டி விரல போட்டுக்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூட்டை தணிக்கும் மாப்பிள்ள, குடிங்க. இந்த தண்ணியை கொடுத்தா இவ்வளவு பில்டப் பண்ணுவா? என்ன விஜய், அத்தைகிட்ட சீக்கிரட்டா என்ன சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க மத்தியானம் சாப்பிடறதுக்கு பஞ்சர மீன் வறக்குறதா இல்ல சொராப்புட்டு பண்றதான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஏய், என்ன பேசுற நீ? ரெண்டுத்தையும் பண்ணிடு. பஞ்சரத்தை வறுத்துரு, சொராவை புட்டு பண்ணிடு, அப்படியே நண்ட பொரியல் பண்ணி வச்சிரு. நிறைய பூண்டு போட்டு கார்லிக் சிக்கன் பண்ணி என்ன. அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு தலைக்கறி பிடிக்குமா? பிடிக்குமே. அதையும் ரெடி பண்ணிடு. சரிங்க மாமா, கொஞ்சம் இருங்க. நான் இங்க வந்ததே விஜய கூட்டிட்டு போறதுக்காக தான். என்ன மாப்பிள்ள இது, விளையாடுறீங்களா? வீட்டுக்கு வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? அதுக்கு இல்ல அத்தை. மாப்பிள்ள, சொல்ல போனா கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பிரதாயப்படி நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுல தங்கணும். இது வரைக்கும் நீங்க வரல, இப்போ வந்திருக்கீங்க. நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுறோம். இப்போ போறேன்னு சொல்லி இப்படி அப்செட் பண்றீங்களே. மாப்பிள்ள, நீங்க இங்க தங்கிதான் ஆகணும் மாப்பிள்ள. விடுறி, அவரை சங்கடப்படுத்தாது. அவர் என்ன சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய ஃபைனான்ஸருடைய பிள்ளை. இப்படி சாதாரண வீட்டுல தங்கறதுக்கு அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. நீ நானும் சொல்லி அவரை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காது. அவர் போட்டோம். என்ன மாமா நீங்க? இது என் பொண்டாட்டி விஜய் பிறந்த வீடு. இங்க தங்கறதுல எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. தங்குறீங்களா? ஆமா மாமா. விஜய், நம்ம இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போவோம். மாமா, தங்கிட்டு போட மருமகனா தங்கிட்டு போறேன். இதுக்கு எதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். பத்மா, நான் சொன்ன ஐட்டம் ஞாபகம் இருக்கா? அதோட நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் கோலா உருண்டி பண்ணிடு. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு தடபடல் விருந்துதான். விஜய், நீ கொஞ்சம் உள்ள வா. நீங்களும் கொஞ்சம் உள்ள வாங்க. இத வந்துடுற மாப்பிள்ள. இந்த பிரெயின் வறுவல் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிட்டு வந்துடுறேன். என்னம்மா? ஏண்டி, நீங்க பாட்டுன மெனுவை மாப்பிள்ளை எதிர அடிக்கிட்டே போயிட்டீங்க. எல்லாத்தையும் கடையில வாங்க வேண்டியதா? கடையில வாங்கணுமா? பின்ன இங்க தாளிக்கிறதுக்கு கடுவு கூட கிடையாது. மாப்பிள்ளைக்கு ஒரு கருவாடு துண்டு சுட்டு கொடுக்க கூட துட்டு கிடையாது, தெரியுமா? கடவுளே, இதுக்கே நீ கடவுளை கூப்பிடுற? நேரா மாப்பிள்ளை கிட்ட போய் ஒரு லுங்கி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு. லுங்கியை கட்டிக்கிட்டு பேண்ட் அவுத்து ஆணில மாட்டுவாரு. பர்ஸ் எடுத்து தேவையான பணத்தை எடுத்துட்டு வந்துடு. ஆமாம்மா, தேவைக்கு மேல ஒரு பைசா கூட எடுக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஆமா ஆமா.
மெனு பேரை சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறி வயித்துல பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ள பேரை சொல்லி இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் ரெடி பண்ணி போ. ஹலோ டாக்டர். சார் உட்காருங்க. டாக்டர், அந்த தியாக உங்களை மீட் பண்ணி பேசினானா? மேகலாவை கொல்ல சொல்லி உங்ககிட்ட பேரம் பேசினானா? ஆமாம் சார், 10 லட்சம் ரூபா தரதா சொன்னேன். எனக்கு புரியவே இல்லையே, எந்த தைரியத்துல எந்த கான்பிடன்ஸ்ல உங்ககிட்ட அந்த மாதிரி பிசினஸ் பேசலாம்? உங்களுக்கு அவனை முன்ன பின்ன பழக்கம் இருக்கா? இல்லை சார், யாருமே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி டாக்டர், இது எப்படி? காரணம் இருக்கு சார். நான் டாக்டர் தான், ஆனால் நான் பேஷண்ட்ஸுக்கு தர அட்வைஸை சொந்த வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் நிறைய குடிப்பேன், கணக்கு வழக்கு இல்லாமல் மணிக்கணக்கில் குடிப்பேன். முழு நேர குடிகாரன் ஆயிட்டேன் சார். அளவுக்கு மீறி குடிக்கிறதுனால நிறைய கடன். இந்த குடிப்பழக்கம் பிடிக்காம என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் என்னை விட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தனியாக தான் சார் இருக்கேன். உங்களோட பிரச்சனை எல்லாம் தியாகுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே டாக்டர்? ஊருக்கே தெரியுமே என்னுடைய கடன் சுமை, நெருக்கடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கத்தான் தியாகு என்னை அப்ரோச் பண்ணான். ரொம்ப அசிங்கமாக இருக்கு சார். ஏன் டாக்டர்? என்னுடைய குடிப்பழக்கத்தால் நிறைய அவமானத்தை சந்திச்சிட்டேன் சார், நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். ஆனால் என் லைஃப்பில் மிகப்பெரிய அவமானம் எதுன்னா, நான் காசு கொடுத்தா கொலை பண்ணுவேன்னு ஒருத்தன் நினச்சி அதை நம்பி வந்து என்கிட்ட பேரம் பேசினான் பாருங்க. ச்சே, அசிங்கமாக இருக்கு சார். உயிரை காப்பாத்துறதுக்கு படித்தவன் சார் நான். என் கேரக்டர் மோசமாக போச்சு, ஆனால் என் தொழிலோட புனிதத்தை நான் மதிக்கிறேன் சார். அவன் அப்படி கேட்டதுமே என் மனசுக்குள்ள நான் கூடி குறுகி போயிட்டேன் சார். பட் அவன்கிட்ட அவன் டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறது மாதிரி நடித்தேன். ஏன்னா முடியாதுன்னு சொன்னா அவன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் தருவான். வேற ஒரு ரூட்ல மேகலாவை கொலை செய்ய முயற்சி பண்ணுவான். அதான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவனை நம்ப வச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க டாக்டர். உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீக்னஸ் இருந்தோ ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல டாக்டரா நீங்க உங்க கடமையை செஞ்சிருக்கீங்க. ஆமாம் டாக்டர், அந்த மேகலோட கேஸ் ரொம்ப சிக்கலானது. இந்த தியாகு பழைய வேற ஒருத்தர் மேல போட்டான். டாக்டர், இந்த கேஸ்ல அந்த தியாகுவை எப்படி மடக்கிறதுன்னு நாங்க ரொம்ப குழம்பி போயிருந்தோம். எல்லா தப்பு அவன் தான் செய்யறான்னு தெரிஞ்சு கூட அவனை இந்த கேஸ்ல லிங்க் பண்ண முடியல. டாக்டர், நீங்க செஞ்ச அந்த உதவினால அவனை பிடிக்க எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே சார், ஏதோ என்னால் ஒரு நல்ல காரியம் நடந்தால் அது சந்தோஷம் தான் சார். நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன் சார். என்னால் எந்த வகையிலையும் யாருக்கும் யூஸ் இல்லை சார். நோ டாக்டர், அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களால இந்த குடிப்பழக்கத்துல இருந்து நிச்சயமா மீள முடியும். ஒரு கொலைகாரன் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு பேரம் பேசியிருக்கான். ஆனா அதுக்கு சபலப்படாம நீங்க வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க இல்லையா? அதனால உங்களால இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல டாக்டரா நிச்சயமா ஷைன் பண்ண முடியும். தேங்க்யூ சார். அடுத்து நான் என்ன சார் பண்ணணும்? அந்த தியாகுவுக்கு சாதகமாவே நடிங்க. ஏற்கனவே அவன்கிட்ட ஒத்துக்கிட்டபடி அவனை நீங்க மீட் பண்ணுங்க. அவன் கொடுக்கிற பணத்தை அவன் கையாலேயே வாங்குங்க. அதுல அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கணும். ஓகே சார். அதை எடுங்க. டாக்டர், இது வந்து மைக்ரோ வாய்ஸ் ரெக்கார்டர். இதை மறைவா வச்சுக்கங்க. அந்த தியாகுவை நீங்க மீட் பண்ணும்போது இதை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நீங்க 2 பேர் பேசுறது இதுல ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடும். ஓகே? ஓகே சார். தியாகு பார்த்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்க. போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. ஃபர்தரா நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ டாக்டர். பாய் சார். வணக்கம் சார். நினைச்சையா,
நான் சொன்னதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டிட்டு அந்த டாக்டரை ஒத்துக்கிட்டப்பவே சந்தேகப்பட்டேன். நான் நினைச்சது சரின்னு நிரூபிச்சிட்டேன். ஆமா, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கண்ணே? 7 மணிக்கு நம்மளை பார்க்க இங்கே வரேன்னு நம்மகிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி அந்த கமிஷனரை பார்க்க போயிருக்கானா, அவன் ஏதாவது பிளான் சொல்லி தானே அனுப்பியிருப்பான். கரெக்ட்ண்ணே. அப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிட்டேன். என்ன பிளான் அது? அந்த டாக்டர் கமிஷனரை பார்க்க போயிருக்கான்னு நம்ம ஆளு ஃபோன் பண்ணி சொன்னப்பவே நான் ஒரு பிளான் பண்ணி திருஞானத்தை இங்கே வர சொல்லிட்டேன். திருஞானமா? எந்த திருஞானண்ணே? பட்ட திருஞானையா, தினசெய்தி நியூஸ் எடிட்டர். எப்ப பார்த்தாலும் குழந்தை காது குத்து, கலை நிகழ்ச்சி, கோயில் கும்பாபிஷேகம் நோட்டோட அலைஞ்சுக்கிட்டு இருப்பான்ல. ஓ, அந்த திருஞானமா? அவனை வச்சு என்னென்ன பண்ண போறீங்க? இந்த டாக்டரே இங்க வந்து மேகலாவை கொலை செய்ய ஒத்துக்கிறத பத்தி நம்மகிட்ட பேசுவான். அதை அப்படி மறைவா நின்று வீடியோ கேமரால ஷூட் பண்ணிடுவான். எப்படிண்ணே? அந்த டாக்டர் பையன் இங்க வந்து மேகலாவை நான் கொலை பண்றேன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மகிட்ட காசு கேட்பான். நாம அப்பாவி மாதிரி நடிப்போம். அதுக்கு பிறகு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு டாக்டரை மிரட்டி நமக்கு சாதகமா பேச வச்சு அதையும் ஷூட் பண்ணி திருஞானத்து கையில கொடுத்தோம்னா அவன் புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச மாதிரி நியூஸ்ல போடுவான். பரபரப்பாயிடும். அப்பாவிகளை கைது செய்ய கமிஷனர் சூழ்ச்சி, டாக்டர் அதற்கு உடந்தை அப்படின்னு ஒரு நியூஸை கிளப்பிடுவான். எப்படி? அண்ணே சூப்பர்ண்ணே. சார் சார் வாயா திருஞானா, நல்லா வளர்த்து வச்சிருக்கிய தொப்பைய. நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறியா? தூள் கலப்பிடலாம் சார். ஏற்கனவே அந்த கமிஷனர் மேல எங்க முதலாளிக்கு பயங்கர கோபம். இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி அந்த கமிஷனரை வேலையை விட்டு தூக்கிடலாம். சபாஸ் சபாஸ் சபாஸ், உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். அதுக்கு முன்னால இத பத்தி கொஞ்சம் முழுசா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லிடுவோம். ஏன்னா போன்ல கொஞ்சமா தான் பேச முடிஞ்சது. ஆமா, ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். உட்காரு, விவரமா சொல்றேன். அண்ணே நீங்க பேசிட்டு இருக்கீங்கண்ணே, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. சரி தம்பி. என்னங்க போர் அடிக்குதா? இப்படி பக்கத்துல உட்காரு. உட்காரு. பிடிச்சிருக்கா? என்னது பிடிச்சிருக்கான்னு ரொம்ப லேட்டா கேக்குற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, எங்க வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நீயும் அப்பா அம்மா மட்டும்தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்க வீடு எனக்கு பிடிக்காம போயிடும்? விஜய், எல்லாம் ரெடியா இருக்குமா? சரிம்மா. விஜய், மாமா எங்க போயிட்டாரு? நீங்க இங்க தங்குறேன்னு சொன்னது அப்பாவுக்கு தலைகால் புரியல. அதனால கடைக்கு போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு. அப்பா வந்துட்டாரு. எங்கப்பா போனீங்க? மாப்பிள்ள வந்திருக்காருல, அதான் ஒரு சின்ன பர்ச்சேஸ். சாரி மாப்பிள்ள. பரவாயில்ல மாமா. எங்க போயிட்டு வரீங்க? மாப்பிள்ள, உங்களை நான் என்னுடைய மருமகனை நினைக்கவே இல்லை, ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நல்லதுதானே மாமா. விஜய், மாப்பிள்ளைக்கு சாப்பிடறதுக்கு உண்டாமா? மாமா. மாப்பிள்ள, பல குடும்பங்கள்ல மாமனாரும் மருமகனும் மனசு விட்டு பேசிக்கிட்டே கிடையாது. நாம அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ரீயா பேசணும், ஃப்ரீயா பழகணும். மாப்பிள்ள, மாமா, சொரா புட்டு, நண்டு வறுவல், தலைக்கறின்னு அவங்க தூள் பரப்பும் போது நாம பட்டையை கிளப்பினாதான் கரெக்டா இருக்கும். சூப்பர் மாமா. ஆனா இதுக்கு விஜய் ஒத்துக்கணுமே. பொண்டாட்டி மேல அவ்வளவு மரியாதையா? பத்மா, விஜய், என்னங்க நீங்க 2 பேரும் கோச்சிக்க கூடாது. நீங்க மாப்பிள்ளைக்கு நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணும்போது இந்த ஐட்டம் இருந்தாதான் நல்லா இருக்கும். அதான் வாங்கிட்டு வந்தேன். நமக்கு மாப்பிள்ளையோட சந்தோஷம் தானே முக்கியம். என்னப்பா இது? உங்க மருமகனை கெடுக்கிறதுக்கு நீங்களே வழிகாட்டுறீங்க. என்னங்க நீங்க? மாப்பிள்ளை எதிர குடிச்சா உங்களை நான் திட்ட மாட்டேன்னு இந்த டெக்னிக் யூஸ் பண்றீங்களா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு நீங்களே வாங்கி கொடுத்தா இந்த ஊர் என்னங்க சொல்லும்? ஊர் என்னமோ சொல்லட்டும் பத்மா, எனக்கு என் மாப்பிள்ளைய பத்தி தெரியும். அவர் ஹாப்பியா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். ஃபாரின்ல எல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து குடிக்கிறாங்க. அவங்க என்ன கெட்டா போயிட்டாங்க? நமக்கு மாப்பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க 1000 சொன்னாலும் சரி, தப்பு தப்பு தான். நம்ம கலாச்சாரமே வேற. என்ன நீ இது என்ன எனக்காக பண்ற? மாப்பிள்ளையோட சந்தோஷத்துக்காக தானே பண்றேன். என்ன மாப்பிள்ள, உங்க அத்தை என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பேசாம இருக்கீங்க.
நாம் என்ன மொடா குடியீர்களா? ம். விஜி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நீயே அத்தைக்கிட்ட சொல்ல. ஏதோ நீங்க சொல்றீங்கன்றதுக்காக சொல்றேன். அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடு. ஏதோ மாப்பிள்ளை மனசு நோகக்கூடாது. சாப்பிட்டு போட்டோம். நீ உள்ள வா. ம். மாப்பிள்ள, bring that mineral water. இந்தாங்க மாப்பிள்ள. Cheers.